மட்டும் கிடையாது. துரியோதனுக்கு கையில தடரேகை இருக்கிறது. அந்த தடரேகையில ராமலட்சுமணன் என்று கருதி இருக்குது. அது குறைந்ததையானால் அந்த அவர் கை வைத்தால் திருவிழம் எவ்வளவு இருக்குதோ அவ்வளவு நிறைவிடும். அதுபோல் அந்த கையில உங்களுக்கு காணிக்க வைத்தால் அதை தொட்டுட்டு போனா கண்டிப்பா அந்த இது நமக்கு வரும். நமக்கும் தடரேகை கொஞ்சமா கொஞ்சம் சேரும். எல்லாரும் வாங்க கேளுங்க அன்பார்ந்த பெரியவர்களே. கோயிலும் அதே முனிவித்தன் சொல்லக்கூடிய முனிவித்தன் ஐயா அவர்கள் தன் மாணவாகிய சின்னசாமி ஆத்மா சார்ந்தர வேண்டும், நேராக சொர்க்கம் சேர வேண்டும் என்று சொல்லி ஆண்டு அதே படம் அளிக்கிறார். அழைத்த சின்னசாமி அவர்கள் நேராக சொர்க்கம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடு பிரார்த்தனை செய்கிறோம். உலகம் எல்லாம் நானே காலே நான் என்ன கொண்டேனே ஐயோ 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 முருகனோட என்ன எண்ணம் கொண்டேனே எனக்கு அந்த பாவம் தெய்வமே பஞ்ச பாண்டவர்கள் சாகவில்லையே அவனையெல்லாம் நானே நான் என்ன கொண்டேனே மனதிலே மனக்கோட்டை கட்டி எனக்கு இந்த பாவம் நேர்ந்ததோ தெய்வமே ஐயோ இந்த 56 நாட்டையோ இந்த பாவி ஆகப்பட்டவர் இந்த பாவி பாவி அம்மா இந்த பாவியிட மனிதனை நடத்தினேன். ஐயோ இறைவா எனக்கு அந்த பாவம் நேர்ந்திருக்குமா நான் பாவி ஆகிட்டேன் சாமி. நான் எதற்காக பாவியாகிறேன் தெரியுமா? இந்த மண்ணை எல்லாம் நானே கால நான் என்ன கொண்டேனே அந்த புண்ணிய மக்கள் கைவதானோ அது சாகவில்லையே.
அம்மா எனக்கு ஆதரிப்பு யாரும் இல்லை. தெரியுமா இந்த உலகம் எல்லாம் நவருவனே அள வேண்டும் என்று சொல்லி நம் மனதிலே மனக்கோட்டை கட்டி வைத்தேனே எனக்கு அந்த பாவம் நேர்ந்ததோ தெய்வமே. பிறந்தோம். எங்க சித்தப்பா பிள்ளைகள் 5 பேர் ராஜாக்கள் பாண்டவர்கள் பிறந்தார்கள். அவங்க கானகத்திலே பிறந்தார்கள். நாங்க நாட்டிலே பிறந்தோம். நாட்டிலே பிறந்து வாழ்ந்து இருக்கின்ற போது அவங்க தந்தையார பாண்டு மகாராஜனாகப்பட்டவர். என் சித்தப்பா பாண்டு மகாராஜனாகப்பட்டவர் கானகத்திலே அமர்தண்ட மகா முனிவராலே சாபத்தால் அநாயமா மாண்டு விட்டாரே. மாண்டு விட்டாரம்மா. என்ன பண்ண தலைவிதி அப்படியப்பா? என் தலைவிதி என்ன பண்றது இப்படி இருக்குது? என் பிரம்மதேவன் எழுதின தலைவிதி மாதிரி அந்த மாதிரி இருக்குது. சாமி அப்பா ஆகிவிட்டப்பா. ஐயோ துருவாகி ஆகிவிட்டே. அப்படி தன் சிறிய தன்னையாகப்பட்டவர் கானகத்திலே அமர்ந்த மகா முனிவர் சாபத்தாலே மகாண்டமா மாண்டு விட்டார். மாண்டு சில நாட்களாக இருந்தார்கள். என் சிறிய தந்தை விஜய பெருமன் கானகத்தில் சென்று கானகத்திலிருந்து அவங்களை ராஜாக்களை நாட்டுக்கு அழித்து வந்தார். நாட்டுக்கு அழித்து வந்த உடனே அப்போது என்ன செய்தார்? இதை போல கடல் சூழ்ந்த சபை இருந்தது. அந்த சபையிலே ஒரு நாட்டு மன்னன் செத்ததை மாண்டதே உண்டானால் அந்த நாட்டுக்கு ஒரு மன்னன் வேண்டும், இந்த நாட்டுக்கு ஒரு மன்னன் வேண்டும் என்று குருபிரிகள் பேசிக்கொண்டு இருக்கும் போது பாண்டு மகன் ஆகப்பட்டவன் தர்மன் தான் முந்தி பிறந்தவன். தர்மனுக்கு தான் பட்டம் சுட்டணும் என்று பேசிக்கொண்டு இருந்தாங்க. நான் அப்பயாவது கம்மன் இருக்கக்கூடாதா? நான் அப்பயாவது கம்மன் இருக்கக்கூடாதா? அப்போது அத்தானாக ஜெகனி மாமன் வார்த்தையை கேட்டு நான் என்ன செய்தேன்? ஓடி ஓடி சென்று என் தந்தையாரிடத்தில் முறையிட்டேன். தந்தையாராகப்பட்டவர் முடி உனக்குதான் மகனே உனக்குதான் என்று என்னிடத்தில் சொல்லும் போது அவங்களை என்ன செய்தேன்? அடியே தர்மா, உன் தந்தையார் கானகத்திலே மாண்டாரே, ஈமக்கடன் செய்திருக்கிறாயா? காரியம் செய்திருக்கிறாயா? இல்லை இது பல எங்கேயாவது குளம் ஏரி குளம் என்று குடிச்சிருக்கிறாயா? இல்ல சுவாமி, நான் எந்த ஈமக்கடனும் செய்ய கிடையாது, நான் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு. சொல்லும் போது என்ன செய்ய தெரியாமா? 7 ஆண்டு கன்னியாத்திரை ஓட்டி வைத்தேன். 7 ஆண்டு கன்னியாத்திரை ஓட்டி வைத்து இவங்களை என்ன செய்தேன்? மறுபடியும் நாட்டுக்கு கன்னியாத்திரை முடித்து வரும்போது என்ன செய்ய தெரியாமா? நடுக்கு வழியிலே நச்சு முள்ளி நட்டு வைத்தேன். போகும் வழியில பொய்க்குழியை வெட்டி வைத்தேன். உண்ணுகின்ற சாதத்திலே நான் நெஞ்சமர்ந்து கலந்தேனே. யாராவது பாவம் செய்வாங்களா?
சாப்பாடுல நான் விஷம் கலந்து கொடுத்துட்டே சாப்பிட்டாங்களே. ஐயோ, எனக்கு அந்த பாவம் நேர்ந்ததோ தெய்வமே. அது மட்டும் செய்யலா என்ன செய்த தெரியுமா? 7 ஆண்டு கன்னியாத்திரை முடித்து வந்தார்கள். நடுக்கு வழியில லட்சமுள்ள நட்டு வைத்தேன், போகு வழியிலே பொய்க்குழியா வெட்டி வைத்தேன், உண்ணுகின்ற சாதத்தில் நெஞ்சமர்ந்தம் கலந்து வைத்தேன், குளிக்கிற குளக்கரையில கூறு வச்சு நட்டு வைத்தம்மா. எனக்கு அந்த பாவம் நேர்ந்துக்குமா? அது மட்டும் செய்தேனா? அது மட்டும் செய்திருந்தால் போதாதா? என்ன செய்த தெரியுமா? வெடிந்தால் தர்மனுக்கு பட்டம் கட்டுவான்னு சொல்லி தற்கோட போல மெத்து அருக்கு மரியே. கங்கை கரை வரும் கரங்கள் என்று சிரிப்பையா விட்டு ஒரு நெருப்புக்கு விரோதமான பொருட்கள் எல்லாம் சேகரித்து அழகான மண்டபம் கட்டி ஓரிரு ராஜாக்களை குடிபுகித வைத்தேனே. சாகுலே சாகுலே, அவங்க எங்கே வந்தார்கள் தெரியுமா? அந்த நார் உருவம் மாறி ஐவர் வந்தாரே. கௌரி மாவிலே ஒரு சுயம்பரவண்டி எச்சி வைக்கிறார் என்று பாஞ்சாலமன்னன் சொல்ல, அதை நம்ம பாஞ்சாலம் நிறுவனத்தை அனுப்பும் போது அந்த நிறுவனத்தை பார்த்து பாஞ்சால நாட்டுக்கு செல்லும் போது பாண்டவர்கள் அரக்கமாளிகளே மாண்டு விட்டார் என்று நினைத்திருந்தேன். அந்த நாள் உருவத்திலே வந்து நாங்க எத்தனையோ பேர் அந்த வில்லை வளைச்சோம், யாராலுமே அந்த வில்லை வளைக்க முடியவில்லை. அந்த அர்ஜுன அந்த அர்ஜுன பையன் ஓடோடி வந்தான், எடுத்தான் வில்லை வளைத்தான், பாஞ்சாலை திருமணம் செய்து விட்டு சென்று விட்டான். செய்தவங்க அப்படி இருக்கும் போது அப்படி அவளும் வஞ்சனை செய்தனாலே எனக்கு அந்த பாவம் நேர்ந்ததோ தெய்வமே. இத்தனை வஞ்சனைகள் செய்து மாளவில்லை என்று சொல்லி அவங்க தந்தையாருக்கு பிரித்த ராஜசியோகம் செய்தார். சமணாபுரியிலே ஒவ்வாறு பச்சி போல் தொங்கிக் கொண்டிருந்தார். ஏன்னா இப்பதான் கரெக்டா கேட்கணும். யார் சின்னசாமி என்ன இறந்திருக்கிற சொல்றீங்க, சொர்க்கப்பதி அடிவேறுன்னா இதுதான் அர்த்தம். இது எப்படிங்க சொர்க்கப்பதி அடிவேறு அர்த்தம் இப்பதான் சொல்றது இல்லையா? அப்படி இருக்கின்ற போது
என் சித்தப்பா பாண்டு மகாராஜன் காலகத்திலே மண்டக்கார நடத்தினார். சமணாபுரியிலே நற்கத்திலே சொர்க்கமும் சேராமல் நற்கத்துக்கு போகாமல் ஒரு ஒவ்வால பச்சி போல ஒரு வாழமரத்திலே தொங்கிக் கொண்டிருந்தாராம். அந்த வழியாக சமணாபுரி வழியாக நாரத மகாமுனிவர் வந்தாராம். நாரத மகாமுனிவர் வருகின்ற போது அங்கு யாரு சொன்னா தெரியுமா? ஐயா நாரதா, நாரத மகாமுனிவரே, நீ இந்திரபிரசம் போவது உண்டான்னு கேட்டாரா? போற சுவாமி. ஏன் சுவாமி? எனக்காக நீ இந்திரபிரசம் போக வேண்டும். ஏன் சுவாமி? எனக்கு சொர்க்கம் கிடைக்கல ஐயா. என் பிள்ளைகளா இவர் ராஜாக்களையும் ஒரு ராஜசீயோகம் செய்ய சொல்லுங்க. எதுக்கு? ஒரு ராஜசீயோகம் சொல்லுங்க. நீ ராஜசீயோகம் செய்ததை உண்டானால் நான் சொர்க்கம் சேருவேன், இல்லை என்றால் எனக்கு நரகத்தில் கூட இடம் கிடையாதுன்னு சொன்னாராம். அப்படி இருக்கின்ற போது நேராக சமணாபுரத்திலிருந்து இந்திரபிரசம் வந்து தர்ம நடத்தில சொல்ல பெருத்த ராஜசீயோகம் செய்கிறார்கள். அந்த ராஜசீயோகத்தை அனுப்பி கொடுத்திருந்தார்கள். அங்கேயாவது எனக்கு மரியாதை கொடுத்தாங்களா? அந்த அங்கேயும் மரியாதை கிடையாது. அதனால இவங்களை விடக்கூடாது என்று சொல்லி நான் என்ன செய்தேன் தெரியாமா? பஞ்சாவரை வரவழைத்து நான் பகடை ஆடினேன். அழகாக மண்டபம் கட்டி இருக்கிறேன். லக்ன குமரனுக்கு பூணூல் கல்யாணம் என்று வரவழைத்து சூதனால் பகடை ஆடி நாடு நகர உப்பு சட்டி பறித்துக் கொண்டு அவங்களை என்ன பறித்துக் கொண்டேனே, எனக்கு அந்த பாவம் நேர்ந்ததோ தெய்வமே. அதை மட்டும் செஞ்சதை எனக்கு பாவம் ஏத்துக்குவா? ஒரு பெண்மணி என்று பாராமல், அவ பத்தனி என்று பாராமல் அந்த பாஞ்சாலியை கொண்டு வந்து சூதனால் பகலை ஆடி பாஞ்சாலி ஒரு புறமோ, எங்க 99 பேர்கள் மனைவிமார்கள் ஒரு புறமோ, இருபுறமும் நிறுக்கி வைத்து அந்த சூதாடி பாஞ்சாலி பறித்து கொண்டேனே, எனக்கு அந்த பாவம் நேர்ந்ததோ தெய்வமே. ஐயோ, அக்கினிலே பிறந்தவள் வசந்த விழா என்று சொல்வார்களே, அப்பேறுபட்ட பாஞ்சாலியே ஒரு 10 அடிய சூதாட்டிலே வைத்து நான் தோக்க செய்தேனே. அப்படி அவங்களை பறித்துக் கொண்டு என்ன செய்த தெரியுமா? 12 வனவாசம், ஓராண்டு அஜ்ஞாத வாசம் கழித்து வந்தால் பங்குள்ள பாதி நாடு குறிப்பேர்கள் கட்டளை இட்டார்கள். நான் விட்டனா? கழித்து வந்த நாடு கொடுக்கூடாதா? 12 வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாத கழித்து வந்தார்களே. அவன் சொன்னாலே சாபம். என்ன சொன்னா? அடியே துரியோதனா, நீ எந்த தரதரன் ராஜசபையை இழுத்து வந்து உன் தொடை மேல் வைத்தாயோ அந்த தொடை முறிய வேண்டும், உன் உதிரமாகட்டது போக வேண்டும்.
அந்த உதிரத்தை எடுத்து நான் எண்ணெயாக வைக்க வேண்டும். உன் மார்பிடமே பிடிக்க நான் சீப்பாக சீவ வேண்டும். இந்த சாபத்தை கொடுத்தாலே எனக்கு அந்த சாபம் நேர்ந்ததோ தெய்வமே. பத்தனை கொடுத்த சாபம் படார் என்று பழித்து விட்டது என்று சொல்வார்கள். பெண்களை யாரும் அமைதி இருக்காதீங்கப்பா. பெண்களால யாருமே மோசம் போவாதீங்க சாமி. 100ல ஒரு 10 பெண்கள பத்திரிகை இருப்பாங்கப்பா. பத்திரி சாபம் பலிக்காத போகாது. அப்பேற்பட்டு பத்திரிகை கொடுத்து சாபத்தினால நிலைமையில் வச்சிருக்கிறது. அதற்கு பிறகு நான் என்ன செய்தே தெரியாமா 12 வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் கழித்து வந்தார்கள். யார் வந்தா நாடு கேட்கறதுக்கு? முதலாக கௌளி மகாமுனிவரை நாட்டு கேட்க அனுப்பி வைத்தார். நான் கொடன் போ என்று சொல்லி யாரை அனுப்பி வைத்தேன்? சஞ்சீவ மகாமுனிவரை அனுப்பி வைத்தேன். 2வது முறையாக குலேந்திரனை அனுப்பி வைத்தார். பிள்ளை பாசம் வைத்தாவது நாடை கொடுப்பானா என்று சொல்லி பிள்ளை பாசை கொடுப்பதற்கும் அதுவும் கொடேன் போ, கொடுக்க மாட்டேன், நாடை கொடுக்க மாட்டேன், நாக்கிலே அமர்ந்தமிட ஊசி குத்த இடம கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். அப்பேற்பட்ட சாபமாகப்பட்டது. அதற்கு பிறகு யார் வந்தார்? எங்கள் கண்ணனாக சின்ன மாமனாராகப்பட்டார். மாமனார் வந்தார். துரியோதனா துரியோதனா துரியோதனா, பாண்டவர்களுடைய பாதி நாடை கொடு, கொடுக்க மாட்டேன். துரியோதனா துரியோதனா துரியோதனா, பாண்டவர்களா இந்த ஊராவது கொடு கேட்டார். நான் கொடுக்கடாதா? கொடுத்திருந்தா எனக்கு இந்த நிலைமை நேர்ந்திருக்குமா? அதுவும் கொடுக்கல. துரியோதனா ஊரை கொடுக்க விட்டலா, இந்த வீடாவது கொடு. வீடை கூட கொடுக்க முடியாது, போ. ஏன்? எப்படி நாடை கொடுப்பது? அன்று நாளே சூது நாள் தோற்ற நாட்டை வாது நாள் பெற்றுக்கொள் சொல். வாது என்றால் சண்டை, சண்டை என்றால் என்ன? சண்டை என்றால் எப்படி? திரும்பி பார்த்தேன். அத்தானாக ஜெகனி மாமனை பார்த்தேன். பீஷ்ம தாத்தாவை பார்த்தேன். 10 நாள் சண்டை வச்சு கொடான்னாரு. 2வது முறையாக தாத்தாவை மாமாவை பார்த்தேன். 8 நாள் சண்டை வச்சு கொண்டாரு. 10 8 18 நாள் சண்டை. 19 நாள் யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவங்கள நாடாளட்டும் போ என்று சொல்லி அனுப்பினேன். அப்போது முதல் பிறகு என்ன நடந்தது? அப்பக்கு இரவாக சென்று பூபலாயம் சென்று சகாதேவனிடத்தில் சாஸ்திரம் கட்டி அங்கிருந்து எங்க சென்றேன்? அரவான கடபலிக்கு நான் இசையா செய்தானே. இரவாக சென்று அரவமலையிலே சென்று இராதமானியாக நின்று அரவான கடபலைக்கு இசையா செய்து நாளை வெள்ளிக்கிழமை காளிகா தேவிக்கு நீங்க பலிக்கு வர வேண்டும் என்று இசை செய்தேனே. அது அறிந்த வேதவன் ஆகப்பட்டவன் கண்ணன் சாச்சாதி எம்பெருமான் எனக்கு ராஜர்கள் ஒரு நாள் முன்பதாக அமாசை வைத்துட்டாரே. அதுவும் மோசம் போனது. ஒரு நாள் பின்பதாக அரவான் வருவான் 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 நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். வரவில்லையே. அதற்கு பதிலாக என் பட்டத்தை யானையை நான் பலி கொடுத்தேனே தெய்வமே. எருமானத்திலே என் பட்டத்தை யானையா பலி கொடுத்தேனே. அந்த யானை பலியை கொடுத்தனால் புற எருமானமே போயிடுச்சம்மா. புறமே எருமானமாவே போயிடுச்சு தாயே. புறமே எருமானமே போயிடுச்சு. அதற்கு பிறகு என்ன செய்த தெரியாமா? சண்டை துவக்கம் ஆகி முதல் நாள் சண்டையிலே தெய்வமே ஐயோ
தெய்வமே ஒரு நாள் தான் வெட்டி கண்டேன் தெய்வமே சண்டையிலே நான் ஒரு நாள் தான் வெற்றி கண்டேன். சுயாதனை மடித்து பீஸ்வராகப்பட்டவர் சேனாசாயனும் கட்டி ஒரு நாள் தான் வெற்றி கண்டேன். என்ன தெரியுமா? 9 நாள் ஓயாமல் சண்டை செய்தாரே. ஐயோ அத 10ஆம் நாள் சண்டையிலே 9 நாள் ஓயாமல் சண்டை செய்து அந்த அர்ஜுனன் பானம் பட்டு சிகண்டிய பானம் அர்ஜுனன் தொட்டு விடும் போது அந்த ஜல்லனுக்கு எப்படி தொலைகள் இருக்கிறதோ அந்த ஜல்லனுக்கு எப்படி தொலைகள் இருக்கிறதோ அதை போல் தொலைந்து கொண்டு உயிர் போகும் போகாமல் அந்த குடிச்சத்திரபுரியில் இருக்கின்றாரே தெய்வமே. மாண்ட பிறகு நான் என்ன செய்வது சனாசைன கட்டுவது என்று சொல்லி எனக்கு யார் வந்து ஆறுதல் சொன்னார் தெரியாமா? அந்த 12ஆம் நாளானிலே ஐயோ மகதத்தன் மாண்டான். ஐயோ 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 நான் என்ன செய்வேன்? அங்கம்மா ஐயோ 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 ஒரு கஷ்டம் என்றால் ஒரு நண்பன் இருக்கிறே சொல்லுவோம். அப்பேற்பட்ட நண்பனாகப்பட்டவன் மாண்டுவிட்டாரம்மா. அவன் மாண்டு இருக்கின்றபோது எனக்கு யார் வந்து சொன்னார்கள் தெரியாமா? அத்தானாக ஜகடி மாமன் ஓடி ஓடி வந்து மருமகனே நான் இருக்கிறேன்னு சொன்னாரே. அப்போ பிறகு என்ன நடந்து தெரியாமா? 10-13 இந்த பாரத பூமியிலே சண்டையிலே என் பொன்னான மக்கள் எல்லாம்
நான் வாரி வாரி கொடுத்தேனே. ஐயோ 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 எத்தனை பிள்ளைகள் ஒன்றா ரெண்டா மூணு நாளா சித்து கவலைப்படுவீங்க. எத்தனை பிள்ளைகள் மாட்டார்கள் தெரியுமா தெய்வமே? 1 2 3 63 குழந்தைகளோ. அது 1 2 3 அது 63 குழந்தைகளோ. நான் எதற்காக கொடுத்தேன் தெரியாமா? இந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டு என் பொண்ணான மக்கள் எல்லாம் ஐயோ 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 அம்மா கடவுளே, இந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டு என் பொண்ணான மக்கள் எல்லாம் வாரி வாரி கொடுத்து இந்த பாரத பூமியிலே வாரி வாரி கொடுத்து இந்த பாரத பூமியிலே எனக்கோ 60 குழந்தைகள், எங்க அண்ணன் பிள்ளைகள் 3 பேர்களோ, 63 குழந்தைகளோ. அந்த அபிமன்னன் கருத்தாலே கதற கதற சிதற சிதற பதற பதற வெட்டிட்டாடே. ஐயோ மக்களா, ஐயோ அதை மட்டுமா? அதை மட்டும் செய்தார்களா? வேற என்ன செய்து தெரியாமா? 16 நாளிலே தோணறையோ மாட்டாரையோ. இந்த 16 நாளிலே இருதரப்பாய் இருந்த குருவாகப்பட்டவர் குரு குரு பாடிட்டாரப்பா. எங்கள் குரு சாமி அங்கே வந்து என்னிடத்தில் ஆர்வம் சொன்னது யார் தெரியாமா? அந்த 17ஆம் நாள் தானிலே சொன்னார் தெரியாமா? என் இடத்திலே யாரும் எனக்கு உதவியாக இருந்தா தெரியாமா? நான் இருக்கிறேன் என்று
அந்த கண்ணன் சொன்னானே ஐயோ அதை நம்பி இருந்த ஜகனி மாமன் நலுகா விட்டானே என்று சொல்லி என் அண்ணனாகப்பட்ட நண்பனாகப்பட்டவன் கர்ண மகாராஜன் ஓடி வந்து துரியோதனா நான் இருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னானே. அப்பேற்பட்ட மாவீரனாகப்பட்டவன் அந்த அர்ஜுனன் கைப்பானத்தாலே ஓடிடனே. அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு தெரியாமா? ஐயோ நகலவனோட பானத்தாலே சொல்லி மாட்டாரே. மாமா ஜெல்லிய மாமன் யார்? நம்ம பாண்டவருக்கு தாய் மாமன் தாயே. அவங்க தாய் மாமன் ஒரு கிளாஸ் தண்ணிக்கு வந்தவங்க ஜெல்லிய மாமன் கிட்ட பச்சை மஞ்சள் தாகத்திற்கு என்று சொல்லி வரும்போது பாண்டவருக்கு படை கட்டி வருகின்ற போது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்ததுனாலே நான் உன்னை வீட்டுக்கு துரோகம் நினைக்க மாட்டேன் என்று சொல்லி என்னோடவே இருந்தாரே. எங்க ஜெல்லி மாமன் மாட்டிட்டாரம்மா. அதற்கு பிறகு ஆறுதல் சொன்னது யார் தெரியாமா? அந்த நகரனோட பானத்தாலே ஜகனி மாட்டாரியே. ஐயோ நான் என்ன செய்ய அங்க பலரு ஐயோ. என் மாமனாக ஜகனி மாமனாக பட்டவர் எனக்கு வேதனை என்னன்னு தெரியாது இருந்தது. என் மாமன் செத்தாரு. என் மாமன் செத்த பிறகுதான் எனக்கு வேதனை இருந்தது என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. மாமன் செத்த பிறகு யாரு எப்படி அடுக்கலை உதவி கேட்பது என்று சொல்லி நான் எங்கெங்கோ சென்றேன். சென்றவுடனே மண்டிட்டு நடந்து பார்த்தேன், முட்டிட்டு நடந்து பார்த்தேன், மண்டிட்டு நடந்து பார்த்தேன், செத்த பணங்களோடு சேர்ந்து பார்த்தேன், காடு சென்று பார்த்தேன். எங்க பார்த்தாலும் பீமன் ஓசைய துரியோதனோட பீமன் ஓசை கேட்கிற போல தெரிகிறது. யானை வயிற்றிலே போய் தூந்தேன். அங்கேயும் என்னால் இருக்க முடியல. நான் நாட்டத்துல பிணங்களோடு சேர்ந்தேன். அதுவும் தெரியல. அப்போது பார்த்து ஆறாவணத்தில் போய் பார்க்கின்ற போது பாண்டவரை தேடி போகும்போது ஒரு குகைக்குள்ளே கஜன் என்ற ஒரு முனிவர் இருந்தார். அந்த கஜன் சொன்ன வண்ணமாக அப்போது பார்த்து அவர் சொன்ன மிருகநிரிசி மந்திரத்தை கற்று வந்தேன். அந்த ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். அடியே துரியோதனா அன்று நாள் கொடுத்தின அந்த மந்திரத்தை உச்சரை சித்த பிணைகளால் எழுதுகிறேன் சொன்னார். அதற்கு பிறகு நான் கங்கைக்கு சென்று
கிடுகிடு கிடுகிடு கங்கைக்கு பின்புறமாக சென்று தவம் இருந்தேன். எடுக்கடாதா என்னே 10 8 18 ஆனால் அது குடிச்ச திரும்பவில்லை. என்ன செய்தான் தெரியுமா? பீமனாகப்பட்டவன் அண்ணா வாடா அண்ணா வாடா அண்ணா வாடான்னு அழைத்தான். நான் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவ உச்சரித்துக் கொண்டிருக்கும் போது என்ன செய்தான் தெரியுமா? அட பீமனோட கதையாலே என் துணை முறிந்ததே. கஜித்து வந்து அந்த குடிச்சத்திர பூமியிலே என் முதலது துடைய முறித்து அந்த உதிரமாகப்பட்டது எப்படி போன தெரியாமா? அந்த பத்தடி கொடுத்த சாபம் அது இன்னும் முடிந்ததே. ஐயோ நான் என்ன செய்வேன்? அங்க பலருது ஐயோ. இப்படியாகத்தானே 10 8 18 நாள் சண்டையிலே அந்த பீமனோட கதையாலே என் தொடைய முறித்து ரத்தம் ஆறாக போகிறது. அங்க பாஞ்சாலி ஓடி ஓடி வந்து அந்த உதிரத்தை எடுத்து கூந்தலுக்கு வைத்து எண்ணெயாக வைத்து என் மார்பளவை பிடுங்கி சீப்பாக ஈவி கக்கரத்தை விசைத்துக் கொண்டிருந்தால் அப்படி இருக்கின்ற போது நான் மடிந்து 36 வருடமாகிறது இல்லையா? இந்த 36 வருடமாக ஆவியாக இருக்கிறேன். எப்படி இருக்கிற? ஆவியோடு ஆவியாக நான் அழிந்து வரேனே. ஐயோ நான் என்ன செய்வேன்? அங்க பதறது ஐயோ. ஆவியோடு ஆவியாக நான் மாண்டு 36 வருடம் ஆகிவிட்டது. இந்த காட்டிலும் மேட்டிலும் இந்த பேய்களோடு பேய்களாக நான் அழுது கொண்டு நான் வாரேனையோ. ஆவியோடு பேய்களோடு நான் மரம் செடி கொடி மேல மரத்து மேல செடி கொடி மேல நான் வாழ்ந்து வருகிறேனே. இருந்தாலும் நான் தான் மாண்டு விட்டேன். என் மனைவி என்ன தெரியல. என் மனைவி இருக்கிறாளா இல்லையா ஒண்ணுமே தெரியல. நான் எங்க கண்டு தேடுவேனோ.
மகளாக பலராம சக்கரவர்த்திக்கு நான் மகளாக பிறந்து டில்லி அஸ்திராபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய மாமன்னனை மணந்து செவ்வையாக பட்டணத்தை ராணியாக வாழ்ந்து கொண்டிருந்தோமே. பாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்று எனக்கு கணவராகப்பட்டவர் அந்த இவர் ராஜாக்களை அழிப்பதற்கு மனம் துடித்து கொண்டிருந்தாரே. அந்த இவர் ராஜாக்களை அழிக்க முடியாமல் என் கணவர் இறந்து விட்டார். என் கணவர் மாண்ட பிறகு நானும் மரணம் அடைந்து விட்டேன். மரணம் அடைந்து இந்த பேயாக இந்த உலகத்திலே நான் அலைய வேண்டுமா இறைவா? எங்க இருக்கிறாய் மன்னா? என்னை தன்னும் தனியாக விட்டு பேய் போலவே எங்க அழைந்து கொண்டிருக்கிறாய்? நானும் பேய் போல அழைந்து கொண்டிருக்கிறேனே. நான் என்ன செய்வேன்? தங்க தட்ட தாம்பலம்மா என்னை மாலையிட்ட என் துறையே தாயில்லாத சிவயம்மா தாயில்லாத சிவையிலே என்னை மாலையிட்ட என் துறையே என்ன சுகம் புள்ள தட்ட தாம்பலம்மா என்னை பெற்ற என் தந்தையாரே பொறுப்பொல்லாத சிவயம்மா பொறுப்பொல்லாத சிவையிலே என்னை பெற்ற மாதா புறநடந்தா என்ன சுகம் என்னை பெற்ற மாதா என்னை தேடி வந்து மலையிட்டா எனக்கு மலையிட்ட நான் முதலா என்னை பெற்ற மாதா எனக்கு மாதா இளநீர் என்னை மாலையிட்ட என் துறையே எனக்கு மாறாத கண்ணீர் பாடு அடுப்பு மேலே என்னை மாலையிட்ட என் துறையே எனக்கு என் பாலக மடி மேலே யாருக்கு வேணாம் என்ன மாலையிட்ட என் துறையே என் பாலகனே நான் ஆவியாகவே அழைத்து கொண்டிருக்கிறேனே. நான் எங்க கண்டு தேடுவேனோ? நானும் ஆவியாகவே அழைந்து கொண்டிருக்கிறேனே. நீயோ ஆவியாக எங்க அழைந்து கொண்டிருக்கிறாய் முறையே? எங்க இருக்கிறாய் மன்னா? தாதா எங்க ஐயோ கேள்வி கேள்வி
ஐயோ நாம் என்ன செய்வோம் அருபாவி நாமானோ அருபாவி பாவியானோ பெருமாள் நாமானோ ஐயோ பாவி என்ன தெளிவாக கேட்டே அது பாவி என்ன தெளிவாக கேட்டே நம்ம பெருமாளோ மனோகம்மா ஐயோ நான் என்ன செய்வேன் பெருஞ்செருவா இந்த 36 ஆண்டுகளாக ஏய் போலவே அழிந்து கொண்டிருக்கிறோம் எமன்னா. நீ செத்துட்டியா? ஆமாங்க. நீயும் மாட்டி விட்டாயா? ஆண்டவர் படித்த பிறகு நான் வாழக்கூடாது என்று நான் உடன்கட்டை எரிமான் மாண்டு படித்து விட்டேன் சுவாமி. அப்படியா? பேய்களாக அழிந்து கொண்டிருக்கிறோமே. அப்படி இருந்தாலும் இருந்த போதிலும் ஒரு மன்னன் மாண்ட பிறகு ஒரு மனைவியாகப்பட்ட நாட்டிலே இருந்ததே உண்டானால் அப்படின்னு வழியாக போய் சென்றதே போனதே உண்டானால் அதோ பாவி போறா பாரு முண்டசி போறா விதவி போறா என்ற அந்த பேச்சுக்கு ஆளாக வள்ளி உடன் கட்டி ஏறிவிட்டாயா ஐயோ என்ன செய்வோம் சொர்க்கம் போறாங்களாம் நம்ம இந்த நாட்டிலே இருக்க கூடாது சொர்க்கப்பதி போயிடலாமா சொர்க்கப்பாதை தன்னை தேடியே தேடி வருகின்ற போது பார்த்தாயா எங்க சித்தப்பா இருக்கிறார் நமக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கல எங்கேயாவது சொர்க்கம் கிடைக்கும் கேட்கலாமா சாமி ஐயோ எங்களை நாட்டிலும் வஞ்சனை காட்டிலும் வஞ்சனை செய்து ஆண்டவர்களும் வஞ்சனை செய்ததனாலே எங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதும் நீதான் இருந்தாலும் எங்க பார்த்தாலும் நீயே இருக்கிறியா ஆண்டவா துரியோதனா நீ நாடு ஆளுகிற போது பல முறை எடுத்து சொல்லி பார்த்தேன்
வேண்டாம் துரியோதனா, பாண்டவர்களுடைய பாதி பாகத்தை கொடுத்து விடு. சட்டம் வேண்டாம், தாடி வேண்டாம், பலமுறை விருந்து பார்த்தேன். என் பேச்சு நீ கேட்கல. உனக்கு இந்த நிலைமை ஆகிவிட்டது. அப்படியா? அதனால அப்படி எந்த போதும் இருந்தாலும் என்ன கேட்கிற கடிச்சா அவர்கள் பள்ளி கொண்டு ஆடினாராய். ஆனால் மருமகனே துரியோதனா, பாதத்திலே உன் மருமகனும் உன் மகள் பார்வதியும் ஏழு கோடி வணக்கம் மாமா. இவ சேவனை பார்த்து கண்மணி போயிருமா நான் எழுந்துமா இவரு நான் தொண்டை பேச்சு கேட்டு நிலம் வந்திருக்குமா? அதெல்லாம் பூரா எனக்கு தெரிஞ்சு விஷயம் சொரண்டிய கொடுப்பா. சரி, இத்தனை நாள் வரையந்தாக நீங்க நெல்லியோட தொல்மணியால் அத்தாபுர பட்டணத்திலே முடிந்தாங்கி எப்படி ஆண்டு கொண்டிருந்தீங்களோ, சொர்க்கத்தில் இந்த முடியை தாங்கி சொர்க்கமதி விட்டு சொர்க்கத்தில் உங்க தங்கச்சி மாதம். அப்படியா? ஆமா, சொர்க்கத்துக்கு செல்லலாம், போகலாம். இப்போதும் கணவன் மனைவியாக மேல சிம்மாதனம் சிம்மாதம், தங்க சிம்மாதம், சிம்மாதனங்களுக்கு வேல சிம்மாதம். ஆமா, ஆகட்டும் சுவாமி. சென்று சிம்மாதத்தில் அவர்கள் போகு. பாக்யமே பாக்யம் ஆதாரமனா கோவிந்தா பாக்யமே பாக்யம்
அப்படி நான் என்ன செய்யணும்? என்னண்ணா? நான் இந்த பேரரசனாக இருக்கிறேன். இருக்கிற வேலை. எப்படி இருக்கிறேன்? ஆ. அண்ணா 36 ஆண்டுகளாக ஆமாண்ணா. இந்த ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆ. இல்லையா ஆமாண்ணா. இல்லையா அஸ்தாபுரம் சொல்லக்கூடிய இந்த 56 நாடு ஆமாண்ணா. பெருமையோடு ஆட்சி செய்து ஆ. வருகிறோம். இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்னண்ணா? கவாரே, ஆ. நாட்டினுடைய நலத்தை விசாரிக்கணும். அப்படியாண்ணா? ஆனாலும் ஆ. நலத்தை விசாரிச்சாலும் அனைவர்களும் நமக்கு ஒரு கஷ்டம் சொன்னா நாம போய் இங்க வந்து பார்க்க மாட்டாங்க. ஆமாண்ணா. சிலரெல்லாம். அதனால ஏய். இங்க வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. பார்க்க மாட்டாங்கண்ணா. என்ன செய்யணும் தெரியுமா? என்ன? நகர சோதனைக்கு சென்று ஒவ்வொரு தனித்தனியாக இந்த உடைகள்லாம் அரசு உடைகள்லாம் அகற்றிவிட்டு அகற்றிவிட்டு தனித்தனியாக சென்று சென்று நலம் விசாரித்து வரணும். ஆமாண்ணா. அப்படி ஆகட்டும் அண்ணா. ஒரு விஷயம் சொல்லணுமா? ஆமா. கட்டி வைக்கணும். ஆ. கட்டி நகர சபாக்கு ஆ. நீ தெற்கு போ. ஆ. அவன் மேற்கு போட்டு ஆ. அவன் வடக்கு போறான். ஆ. அவன் கிழக்கு போ.